ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப நாள் தடங்கலாகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மாத காலமாக போகவே முடியல. நானும் முயற்சி பண்ணி போகவே முடியல. ஏதாவது தடங்கலாகிட்டே இருந்துச்சு. அது உண்மை தான். சாமிக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது குலதெய்வ கோயிலுக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தடங்கலாகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த தடங்கள் வந்து நிறைவேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு வேண்டிய எல்லா மாலையும் வாங்கிக்கிட்டு, அதுக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன ஐயர் எழுதி கொடுத்தாங்களோ எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதோட ஐயர் வந்து சக்கரை பொங்கல் அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஜாலி. பாப்பாவும் தம்பியும் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்க மொட்டை போட இஷ்டமே இல்லை, அவங்க விருப்பமே படல. மொட்டை அடித்தா நல்லா இருக்க மாட்டேன், வேணான்னு ரொம்ப இது பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி போட்டே ஆகணும், வருஷத்துக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் போட்டாங்க. அப்புறம் குளிக்க ரெடி பண்ணோம். இதில் குளிக்கவா அதில் குளிக்கவான்னு பாப்பா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொட்டை போட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு சக்கரை பொங்கல் எல்லாம் முடிஞ்சது. சக்கரை பொங்கல் அங்கே பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஏணி செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய ஏணிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களாம் கூப்பிட வச்சு கொடுங்க. நாங்கள் பிளேட்லாம் ஆயிரே கொடுத்துட்டாப்புல எல்லாருக்கும் வச்சு கொடுத்து, அப்புறம் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் வைக்கும்போது. ஏன்னா திடீர்னு 10 பேர்கிட்ட, நான் 2-3 பேர் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, 10 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.